தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இன்னொரு காரியத்தை அவர் விளக்கிறார். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். விசுவாசம் எப்படி அப்படியே காக்கப்படும், எப்படி விசுவாசத்துல உறுதியாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய மனசாட்சியில என்றென்றைக்கும் இது சரி என்று சொல்லி நீ எடுத்ததானே அந்த வேத வசனத்தின் படியான அந்த முடிவில் நீ நிலைத்திருக்க வேண்டும். எங்கெங்கோ தவறான உபதேசங்கள் நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். தீமோத்தேயுக்கு அவர் எழுதும் போது, பிற்காலத்திலே மனசாட்சியிலே சூடுண்டவர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளுக்கும் இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க, விலகி போவாங்க. நிறைய பேரை விலகி போக பண்ணுவாங்க. அது என்னன்னா மனசாட்சியில சூடு உள்ளதான ஒரு காரியம் என்று சொன்னார். அப்ப இங்க வாசிக்கிறோம், விசுவாசத்தின் ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா சுத்த மனசாட்சியில அது காணப்படுகிறது. அது சுத்த மனசாட்சியினால் நீ காத்து கொள்ள வேண்டும். என்னைக்கு உன் மனசாட்சிக்கு விரோதமான ஒரு காரியத்தை நீ தவறான உபதேசத்தை உள்ள ஏற்றுக்கொண்டு கொண்டு வருகிறையோ, நீ எந்த விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டியோ அந்த விசுவாசத்தினுடைய ரகசியத்தை நீ என்ன பண்ற, தள்ளுற அல்லது உடைக்கிற, அல்லது சிம்பிளா சொல்லணும்னா தெய்வத்தை நீ தள்ளுற என்று சொல்லி அர்த்தம். கடைசியாக 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். உன்னிடத்தில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று எழுதுறார். அப்ப தேவனை ஆராதிக்கிறதற்கு, ஸ்தோத்தரிக்கிறதற்கு, தேவனை சேவிக்கிறதற்கு ஒரு முக்கியமான காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா சுத்த மனசாட்சியோடு கூட. அப்ப நம்முடைய மனசாட்சியில சுத்தம் இல்லை. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, மனசாட்சி பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இது தெய்வம் இது தெய்வம் இல்லைன்னு சொல்லுமா சொல்லாதா, நன்மை தீமையை சொல்லக்கூடியதான மனசாட்சியானது இது தெய்வம் இது தெய்வம் இல்லை அப்படின்ட்டு மனசாட்சி மனம் வேணா ஏற்காம இருக்கலாம். ஏன் அப்படி சொன்னா, மனதுல நிறைய காரியங்கள் படிந்திருக்கும், அனுபவம் காணப்படும், வாசித்த புத்தகங்கள் புராணங்கள் காணப்படலாம், நம்ம கடந்து வந்ததான வாழ்க்கை இருக்கும், நம்முடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுத்த காரியங்கள் இருக்கும், இதெல்லாம் ஆத்மாவிலே படிந்திருக்கும். அப்ப ஆத்மா ஏற்காம மனம் ஏற்காம காணப்படலாம். ஆனா மனசாட்சிக்கு தெரியும் தேவன் ஒருவரா, தேவன் ஒருவரா மூவரான்னு மனசாட்சிக்கு மனதுக்கு தெரியாம இருக்கலாம், மனசாட்சிக்கு தெரியும். அதே மாதிரி இது தெய்வமா இது தெய்வம் இல்லையா என்று சொல்லி மனசாட்சிக்கு தெரியும். அப்ப மனசாட்சி சொல்லுகிறதை நாம தள்ளி விடுவோம் என்று சொன்னால், அல்லது நம்முடைய மனம் பாத்தீங்கன்னா மனசாட்சி சொல்வதை கேட்பா அப்படி சந்தேகத்திலேயே இருக்கும் என்று சொன்னால் அது சுத்த மனசாட்சி கிடையாது, தேவனை ஆராதிக்க முடியாது. அவர் சொல்லுகிறார், சுத்த மனசாட்சி கூட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி எழுதுகிறார். பெரியவர்களா இருந்தாலும் சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் மனம்னா என்ன, மனசாட்சினா எது எதோடு கூட சம்பந்தப்பட்டது, எப்படி பாத்தீங்கன்னா தவறான உபதேசங்கள் வரும்போது மனசாட்சி கூட அசூசிப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனசாட்சி பேசினா கூட யூஸ் இல்லை, அப்படிப்பட்ட நிலைக்கு போகிறோம். அது அடிப்படையா என்ன, வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், பேசப்படுகிற நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறதான காரியங்கள் பாத்தீங்கன்னா சத்தியமா இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். பார்த்தால் என்ன ஆகும், நம்முடைய மனசாட்சி கழுவப்படும். ஏன் தெரியுமா, நம்ம உண்மையான ரட்சிப்பு என்று சொல்லுகிறதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல் மனசாட்சியோடு கூட தேவனோடு கூட செய்கிற உடன்படிக்கை. அர்த்தம் என்ன, உண்மையன்றி எனக்கு வேறே தேவன் இல்லை.